வேலையில் கடுமையான ஸ்ட்ரெஸ் இருக்கும். சில பேருக்கு வேலையே இருக்காது. வேலை இருந்தால் சம்பளம் இருக்காது. நம்முடைய திறமைகளை மதிக்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்காது. என்னத்த பெரிய வேலை செஞ்சுட்டேன். உங்களை விட சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களை விட முட்டாளாக இருக்கிற ஒருத்தன் உங்களை விட உயர் பதவியில் இருப்பான். அதை பார்த்துட்டு கம்முன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் உண்டு. ஜென்மச்சனி என்பது ஒரு நிலையில் அடுத்து 30 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். அது இப்போது குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பாதித்து கொண்டிருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சொன்னாலும் அது அப்படிலாம் ஒன்றும் பெருசாக நடக்காது. என்னையா இருந்தாலும் சும்மா மாதம் இப்படித்தான் சொல்லிட்டு போகிறார், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு தான் நினைப்பீங்க. பருவம் வர வர, வயது வர வர, ஜோதிடமும் உங்களுக்கு புரிய புரிய சில பல விஷயங்கள் காதுக்கும் கண்ணுக்கும் அறிவுக்கும் கருத்துக்கும் எட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் ஒன்று, மீனராசிக்காரன் நல்லவன், உண்மையிலேயே நல்லவன், வெளிவார்த்தைக்காக சொல்லலை. வெள்ளந்தி என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளை மனம் கொண்ட உங்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்காதுங்க. ஆண் பெண் ஏமாற்றங்கள் இருக்கும். இளம் பெண்கள் கவனமாக இருக்கணும். ஜென்மச்சனியில் தான் இழக்கக்கூடாததை இழப்பீங்க. ஐயோ போச்சே அப்படிங்கிற அமைப்பு இளம்பெண்களுக்கு இந்த மாதம். சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாய் வருகிறார். இந்த அமைப்பே உங்களுக்கு, அதுவும் 8ஆம் இடத்துல வருகிறார். ஆசை வார்த்தைகள், தேனொழிய பேசக்கூடிய எந்த வார்த்தைகளையும் நம்பக்கூடாது. காரியத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டிய, உழைப்பை மட்டுமே நம்ப வேண்டிய, அதிர்ஷ்டத்தை நம்ப தேவையில்லாத மாதமாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும். குறிப்பாக 50 வயதுக்கு கீழே இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த மாதம்.